அந்த தியாகி யார் என்று வாசகம் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்கள் 13 பேர் ஒருநாள் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதிமுக தொண்டர்கள்தான் அந்த தியாகி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். சட்டப்பேரவையில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. இந்நிலையில் டாஸ்மார்க்கில் ஊழல் நடைபெற்றதாக குறிப்பிட்டு சட்டையில் அந்த தியாகி யார் என்ற வாசகங்களுடன் பேட்ச் அணிந்தபடி அதிமுக உறுப்பினர்கள் அவைக்கு வந்திருந்தனர். கேள்வி நேரத்திற்கு பிறகு டாஸ்மாக் ஊழல் குறித்து பேச எடப்பாடி பழனிசாமி அனுமதி கேட்டார். ஆனால் சபாநாயகர் அனுமதி மறுத்துவிட்டதால் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது அந்த தியாகி யார் என்ற வாசகம் அடங்கிய பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர். இதனால் சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக உறுப்பினர்களை இன்று ஒருநாள் சஸ்பெண்ட் செய்ய சபாநாயகர் அவர்களை வெளியேற்ற அவை காவலர்களுக்கு உத்தரவிட்டார். இதனால் அதிமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளியேறினர். அதனைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிமுகவினர் தான் அந்த தியாகி என்று பதிலடி கொடுத்தார். தாங்கள் சிக்கியிருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகளிலிருந்து பல்வேறு பிரச்சனைகளில் தப்பித்துக் கொள்வதற்காக போய் யாருடைய காலையில் போய் விழுந்தார்களோ ஆக இன்றைக்கு அப்படி விழுந்த நேரத்தில் நொந்து போய் நூல்ஸாக மாறி இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் தான் இன்றைக்கு தியாகிகளாக இருக்கிறார்கள். முதலமைச்சர் பதவி வாங்குவதற்காக யாருடைய காலில் விழுந்து அந்த அம்மையார் ஏமாற்றிட்டு போனார், அவர்தான் இன்றைக்கு தியாகியாக இருக்கிறார். இந்நிலையில் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி டாஸ்மாக் மதுபான விற்பனையில் சுமார் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவிப்பதாக கூறினார். இது தொடர்பான வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்ற வேண்டும் என்று டாஸ்மாக் நிறுவனம் மனு தாக்கல் செய்தது குறித்து பேச அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி இதன் மூலம் தவறு நடந்திருப்பது நிரூபணமாகியிருப்பதாகவும் விமர்சித்தார். அதில் என்னென்ன ஆதாரங்கள் இருக்கின்றது, அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான் தீர்ப்பு கொடுக்கப்படும். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த அரசு சார்ந்த இந்த நிறுவனம் ஏன் பயந்து போய் நம்முடைய மாநிலம் இருக்கின்ற உயர்நீதிமன்றத்தை நம்பாமல் வேறொரு மாநிலத்தில் இருக்கிற உயர்நீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் ஏன் முறையிடுது? அதான் எங்களுடைய கேள்வி. இப்போ நாங்க ஆட்சி செஞ்சு அவ எதிர்கட்சி இருந்தா கூட பயப்படலாம். இப்போ ஆளுகின்ற ஆட்சியே திமுக ஆட்சி. அப்படி இருக்கும்போது ஏன் பயப்படுறாங்க? இதில் ஏதாவது தவறு நடப்பதான் தெரியுது. அதிமுகவினர் எப்போதும் நொந்து நூடுல்ஸ் ஆனது கிடையாது என்றும் முதலமைச்சருக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்தார். அதிமுக எப்பவுமே நொந்து நூலானது கிடையாது. எவ்வளவு பிரச்சனை நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன், இதற்கும் அஞ்சியது கிடையாது. நான் மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அத்தனை தொண்டனும் எதற்கும் அஞ்சியது கிடையாது. இந்நிலையில் அவையிலிருந்து வெளியேற்றப்பட்ட அதிமுக உறுப்பினர்கள் 13 பேரை இன்று ஒருநாள் சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார். அதன்படி அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, அசோக்குமார், சம்பத்குமார், அம்மன் அர்ஜுனன், பொன் ஜெயசீலன் ஆகியோர் இன்று ஒருநாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இதேபோன்று இசக்கி சுப்பையா, செந்தில்குமார், மற்றொரு செந்தில்குமார், ஜெயக்குமார், பாலசுப்ரமணியம், நல்லத்தம்பி, மரகதம், குமாரவேல், சித்ரா ஆகியோரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். சட்டப்பேரவையில் 2வது முறையாக பதாகை ஏந்தியதால் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 13 அதிமுக உறுப்பினர்களுக்கு சட்டமன்ற விதிகளின்படி கூட்டத்தொடர் முழுவதும் பேரவை நிகழ்ச்சியில் பங்கேற்க தடை விதிப்பதாகவும் சபாநாயகர் உத்தரவு பிறப்பித்தார். அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை பேரவை நிகழ்ச்சியில் பங்கேற்க அனுமதிக்குமாறு கோரிக்கை விடுத்தார். முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட சபாநாயகர் பதாகை ஏந்திய 13 அதிமுக உறுப்பினர்கள் இன்று ஒருநாள் மட்டும் அவை நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியாது என்றும் நாளை முதல் அவை நிகழ்ச்சியில் பங்கேற்க அனுமதி வழங்குவதாகவும் தெரிவித்தார். டாஸ்மாக் வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்றக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்படவில்லை என்று எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார். டாஸ்மாகை பொறுத்தவரைக்கும் இருக்கிற வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட வேண்டும். உச்ச நீதிமன்றத்திலே எல்லா வழக்குகளையும் சேர்த்து ஒன்றாக விசாரியுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்டிருக்கிறோமே தவிர வேறு மாநிலத்துக்கு சென்று எங்களுடைய வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று கேட்கவில்லை. எங்களுடைய ஆட்சியிலே டாஸ்மாகிலே எந்த முறைகேடும் இல்லை என்பதை எங்களாலே நீதிமன்றத்திலே நிரூபிக்க முடியும். எந்த தவறுக்கும் எங்களுடைய தலைவர் இடம் கொடுக்கவில்லை.